தமிழக வெற்றி கழகத்தில் நாளை காலை 9:15 கொடி ஏற்ற போகிறாங்க, அறிமுகப்படுத்த போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த தமிழக வெற்றி கழகத்தோட கட்சியோட பாடலையும் தளபதி விஜய் அவர்கள் வெளியிட போகிறாங்க. அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஹலோ எவ்ரிவன், நான் உங்கள் குணமூர்த்தி. தமிழக வெற்றி கழகம் நாளைக்கு அதிகாலையில் ஒரு 9:15 இந்த கட்சியோட கொடியை தளபதி விஜய் அவர்கள் ஏற்ற போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவர் இந்த கட்சியோட பாடலையும் வெளியிட போகிறாரு. அதை பற்றி ஒரு ப்ரெஸ் ரிலீஸும் தளபதி விஜய் அவர்கள், தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் அவர்கள் வெளியிட்டிருக்காரு. அதை பார்ப்போம். அந்த ப்ரெஸ் ரிலீஸில் தளபதி விஜய் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நாளை முதல் நாடெங்கும் நமது கொடி பறக்கும், தமிழ்நாடு இனி சிறக்கும், வெற்றி நிச்சயம், சரித்திரத்தின் புதிய திசையாகவும் புதிய விசையாகவும் ஒவ்வொரு நாளும் அமைந்தால் அது ஒரு பெரும் வரம். அப்படியான வரமாக இறைவனுக்கும் இயற்கைக்கும் நமக்கு அமைத்து கொடுத்திருக்கும் நாள்தான் ஆகஸ்ட் 2024-22. அதாவது நாளைக்கு நம் தமிழக வெற்றி கழகத்தின் முக்கிய அடையாளமான கொடி அறிமுகமாகும் நாள் நாளைக்கு தான் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் கட்சியோட பாடலும் நாளைக்கு வெளியிட போகிறாரு. இது எப்படி இருக்க போகுது அப்படின்னு தெரியல. பட் இருந்தாலும் சில நாளுக்கு முன்னாடி இந்த கட்சியோட கொடியை ஏற்றுறதுக்கு ஒத்திகை பார்த்தாங்க. அதுவும் நடந்தது. இதுக்கப்புறம் கோட் படத்தோட மூவி ரிலீஸ் ஆக போகுது. அவரோட ஒரு லாஸ்ட் படத்துக்கூட முந்தின படம் இந்த மூவி ரிலீஸ் ஆக போகுது. இதுக்கு ஆடியோ லான்ச் வைக்கல. ஏன் வைக்கல அப்படின்னு பார்த்தோம்னா, இவங்க கேட்டிருப்பாங்க, பட் ஆனால் அவங்க பர்மிஷன் கொடுத்துருக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் தோணுது. ஏன் அப்படின்னா, ஆட்கள் நிறையா பேர் வருவாங்க அப்படின்ற ரீசன்லாம் சொல்லி பர்மிஷன் கொடுத்துருக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. அது மட்டும் இல்லாமல் இதுக்கடுத்து இந்த கோட் மூவிக்கு அடுத்து கண்டிப்பாக இவரோட மாநாடு இருக்கும் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. இந்த மாநாடு எங்கே நடக்க போகுது அப்படின்னா, விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்க விக்கிரவாண்டி சூர்யா கல்வி குழுமம் அருகில் ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்துல தான் இந்த மாநாடை நடத்த போகிறாங்க. பட் ஆனால் எனக்கு என்ன பர்சனலாக தோணுது அப்படின்னா, இதுக்கப்புறம் தான் அவருக்கு பிரச்சனையே ஸ்டார்ட் ஆக போகுது. இதுக்கு முன்னாடி எல்லாம் அவர் நிறைய பிரச்சனையை சந்திச்சிருக்கிறாரு. ஸோ அதனால் இவருக்கு இது அவ்வளோ பெரிய விஷயமா இருக்குமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்காது. பட் இருந்தாலும் இனிமேல் அவருக்கு பேருக்கும் சரி, அவரோட ரசிகர்களுக்கும் பிரச்சனை இது மேலே ஒவ்வொரு புது புது இடத்துலேருந்து உருவாகும். ஏன்னா சாதாரணமாக ஒரு படம் ரிலீஸ் பண்ணுறதுக்கே இவரை ரொம்ப கண்டிச்சாங்க. அந்த படத்தையே ரிலீஸ் பண்ண விடாமல் பண்ணாங்க. பட் அதுக்கப்புறம் ஒரு படத்துக்காக தேட்டர் பேனரெல்லாம் கிழிச்சாங்க. இவருக்கு எதிரி நிறையா பேர் இருந்துக்கிட்டு இருக்காங்க. பட் இருந்தாலும் நீங்கள் என்ன தான் பண்ணாலும் நான் தமிழக மக்களுக்கு பண்ண போகிறத பண்ண தான் போகிறேன். அவங்க ஏற்றுக்க தான் போகிறாங்க. நான் முதலமைச்சர் சீட்டில் உட்கார தான் போகிறேன். இதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. நான் வர அரசியலுக்கு அவ்வளோதான் வந்துட்டேன். சேரில் உட்கார போகிறேன். நல்லதை மட்டுமே பண்ண போகிறேன் அப்படின்றத அவர் தெளிவாக அந்த முடிவில் தெளிவாக இருந்துக்கிட்டு இருக்காரு. நாளைக்கு கட்சி கொடியை அறிமுகப்படுத்த போகிறாரு. அடுத்து என்னென்னலாம் பண்ண போகிறாரு அப்படின்றது நமக்கு தெரிய வரும். சில மக்களோட மனசில் இவர் எப்படி போய் இடம் பிடிக்க போகிறாரு, அந்த இடம் இவருக்கு தான் நம்ம ஓட்டு போடணும் அப்படின்ற மாதிரி மக்களோட மனசில் பதியுமா, இல்லை இவரும் மற்ற அரசியல்வாதி போல தான் அப்படின்னு மக்கள் மனதில் பதியுமான்றதை நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். மீண்டும் நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.